இங்கே துபாயில் இப்படி தான் நாங்கள் தைப்பூச திருநாள் கொண்டாடினோம். அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு ஈவினிங் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கான நாள். தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக முருகப்பெருமான் வேல் வாங்கிய தினம்தான் தைப்பூச திருநாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மிக கடுமையான பிரச்சனை இருப்பவர்கள், தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள், வாழ்க்கையில் நெருக்கடிகள், மன அழுத்தம் இருப்பவர்கள் எல்லாருமே தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா எல்லாவித பிரச்சனைகளும் தீரும். ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் பல மாற்றங்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் தைப்பூச திருநாள். இந்த சமயத்தில் முருகனின் மந்திரங்களை நம்பிக்கையுடன் சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையிலும் மனதிலும் மாற்றம் ஏற்படும், அமைதியும் பிறக்கும். இந்த தைப்பூச திருநாள் அன்று வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். தைப்பூச திருநாளில் தான் உலகில் முதலாக நீரில் இருந்து வேறு ஜீவராசியும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமானின் வள்ளி பிராட்டியை தைப்பூச நாளில் தான் திருமணம் செய்து கொண்டாராம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிக்கொண்டிருக்கும் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்படுத்தினாலும் இந்த தைப்பூச தினம்தான். நெல்லையில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதமிருந்து காந்திமதி அம்மன் தைப்பூச தினத்தில் தான் நெல்லையப்பரை அருளை பெற்றார். காவிரி தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை நினைத்து தீவிர தவத்தில் இருந்ததனால் நாராயண பெருமான் காவிரி தாயின் தவத்தை பேச்சு தரிசனம் வழங்கியதும் இந்நாள் தான். முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்த நாளை நினைத்து இன்று பழனிய முருக பக்தர்கள் காவடி எடுத்து கொண்டாடுகின்றனர். வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனின் அதீத சக்தி உணர்ந்த நாளாக இந்நாள் போற்றப்படுகிறது. அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கிறான் என்பதை உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் தான் தைப்பூச நாள். தைப்பூச நாளில் தான் ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தி களத்திலிருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும். கண்டிப்பாக எல்லோரும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்கவங்க எல்லாமே ஒவ்வொரு கோயிலுமே நல்ல கோயிலில் கூட்டம் எல்லாமே இருந்துச்சு. நானும் பார்த்தேன் எல்லா கோயில்லையுமே வீடியோவில் பார்க்கும்போது. எல்லாருமே நல்லபடியாக தைப்பூச திருநாளில் முருகனை வழிபட்டு வேண்டிய வரங்கள் எல்லாருமே கிடைக்க முருக அருள் எப்பொழுதுமே எல்லாருக்குமே கிடைக்கணும்.